எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான தலைப்பு எல்லாம் நன்மைக்கே. இதற்கு ஆதாரமான வார்த்தை ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பொதுவாக வெற்றி வந்தால்தான் நன்மை என நாம் நினைப்போம். ஆனால் தோல்வி வந்தாலும் அது நன்மைக்கே. நாம் நிலையாக நின்று விட்டோம் என்றால் நன்மை என்று நினைப்போம். ஆனால் விழுந்து விட்டோம் என்றாலும் அது நன்மைக்கே. தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர். யோசேப்பை அழைத்து விடும்படி அவனது சகோதரர் குழியில் போட்டனர், அடிமையாக விற்றனர். ஆனால் கர்த்தர் அவனை அடிமையாக வந்த எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக்கி கொடிய பஞ்சம் வந்த காலத்தில் அவனை கொண்டே அவனை அழிக்க நினைத்த சகோதரரை போஷித்தார். அதனால் தான் யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறான். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த யோசேப்பை கொண்டு அவனது குடும்பத்தாரை காப்பாற்றுவதுதான் தேவனின் திட்டம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சகோதரரோடு யோசேப்பு சொல்வதை ஆதியாகமம் 45:5 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருந்த பவுல் மிகவும் தைரியமாக சொல்லுகிறார், நாங்கள் இப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. எனவே எமக்கு எது நிகழ்ந்தாலும் தேவன் அதை எம் நன்மைக்குத்தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் வேதனைக்கு இடமில்லை. இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. 2 அணில்கள் மரத்தில் ஏறி ஓடி விளையாடி கொண்டு இருந்தன. அதில் ஒரு அணிலுக்கு கடவுள் பக்தி அதிகம். எந்த காரியத்தை செய்தாலும் கடவுளை வணங்கிவிட்டு செய்வதும் ஒவ்வொரு நன்மையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் அதன் வழக்கம். அதன் தோழனான மற்ற அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கையே கிடையாது. திட்டமிட்டு செயல்புரியும் என்னை போன்ற புத்திசாலிக்கெல்லாம் கடவுளே தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லும். அத்துடன் மற்ற அணிலையும் கேலி செய்து சிரிக்கும். கடவுள் பக்தியுள்ள அணில் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. நேரம் போவதே தெரியாமல் இரண்டும் உற்சாகத்துடன் ஓடி விளையாடி கொண்டிருந்த போது பக்தியுள்ள அணில் பிடி வழுக்கி மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டது. காயம் எதுவும் இல்லை என்றாலும் கொஞ்சம் வயிற்றில் அடிபட்டு வலித்தது. பெரிய ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றிய கடவுளே உங்களுக்கு நன்றி என்று சொன்னது. இதை கேட்டதும் மரத்தில் இருந்த மற்ற அணில் சிரி என்று சிரித்தது. கீழே விழுந்த மண்ணை கவ்வினாலும் உனக்கெல்லாம் அறிவே வராது. உன் கடவுள் எதுக்காக உன்னை தள்ளிவிட்டார் என்று கொஞ்சம் அவரிடமே கேட்டு சொல்லு என்று மீண்டும் கிண்டலாய் சிரித்தது. அதற்கு பக்தி உள்ள அணில் சொன்னது, கடவுளை நம்பும் நாங்கள் எல்லாம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அதனால் கடவுள் நம்மை கீழே தள்ளிவிட்டாலும் அதிலும் ஒரு காரணம் இருக்கும் என்றது. இதை கேட்டதும் விழுந்து விழுந்து சிரிக்கும் தன் நண்பனை வேதனையோடு பார்த்தது. கண்களை மூடி கடவுளிடம் வேண்டுதல் செய்துவிட்டு அது கண்களை திறக்கும் போது ஒரு கொடூரமான காட்சியை கண்டு நடுங்கிவிட்டது. ஆனால் மரத்தில் இருந்த அணில் இன்னும் குலுங்கி சிரித்துக் கொண்டே இருந்தது. அதற்கு பக்கவாட்டில் இருந்து ஒரு பாம்பு அதை நெருங்கி வந்து கொண்டு இருந்தது. உன் பக்கத்தில் பாம்பு ஓடிவிடு என்று மரத்தின் கீழ் இருந்து கதறுகிற சத்தம் அதன் காதில் ஏறவே இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் பாம்பு அந்த அணிலை கவ்விக்கொண்டது. அது இறக்கும் தருவாயில் நிச்சயமாக அதற்கு புரிந்திருக்கும், தன் தோழன் மரத்திலிருந்து தவறி விழுந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று. ஆம் என கண்பானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற எமக்கும் சவால்கள் சோதனைகள் வருகின்ற போது பிறரின் பார்வையில் அது தீமையாக தோன்றினாலும் நமக்கு அவை ஏதோ ஒரு பெரிய நன்மையை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை கொண்டிருக்கும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. துன்பங்கள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. நீ தீமையை கூட நன்மையாக மாற்றுகிறவர். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு எப்போதும் நன்மையானதை தருவீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.